பொருளே, பிரபஞ்சமே மகாசக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய். பிரபஞ்சமே மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் வகுப்பு தான் நம்மளுக்கு போகுது. மகேஷ் சார் நம்மளுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணி வைக்க போறாங்க. அதுல மெயினா பார்த்தீங்கன்னா சுகர் ரிலேட்டட் டவுட்ஸ் எது இருந்தாலும் கேட்கலாம். சார் வெல்கம் பண்ணுங்க. சார் வெல்கம் சார். தேங்க்யூமா. வந்தாச்சு. இது போன டைம் நம்மளோட போன வாரம் நம்ம பேசும்போது, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பேசும்போது டயபெட்டிஸை பத்தின கொஞ்சம் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தோம். அது அட்டன் பண்ணாதவங்க யாராச்சும் இந்த குரூப்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணிடுங்க. போன வாரம் நாங்க அட்டன் பண்ணல. போன வாரம்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் அட்டன் பண்ணாம இருந்தாங்க. அவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கிளாஸை திருப்பி கொஞ்சம் ஒரு ஓவரால் வியூ பார்க்கலாம். அப்படி இல்லை சொன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். இன்னைக்கு தேதி 13. போன 29 அல்ல 30ஆம் தேதி நம்ம கிளாஸ் இருந்திருக்குது. ஸோ எல்லாருமே போன தடவை நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க தான். அப்போ நம்ம அதுக்கு அடுத்த செக்மெண்ட் பார்க்கலாம். அந்த செக்மெண்ட்ல என்னென்ன நடக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அப்படிங்கிற விஷயமும், அது எதனோட இண்டிகேஷன் அப்படிங்கிற விஷயமும் நம்ம இப்போ பேசலாம். ஸோ போன டைம் நம்ம பார்த்தது ஓப்போ K10 அப்படிங்கிறவங்க பேர் சொல்லியிருந்தா பரவாயில்ல. பிரேமா அட்டன் பண்ணல. ஓகே. ஓப்போ K10 அப்படிங்கிறவங்க கீழ் வரலட்சுமி. வரலட்சுமி ஃப்ரம் சென்னைங்களா இது கோயம்புத்தூருங்களா? குடியாத்தம். ஓகே ஓகே, குடியாத்தம் வரலட்சுமி. ஓகே. இப்போ 2 பேர் அட்டன் பண்ணாம இருக்கிறாங்க. மொத்தம் 25 பேர்ல 2 பேர் அப்படின்னா 23 பேர் அட்டன் பண்ணி இருக்கிறாங்க. 5 பேர் சேட் பர்சன் இதுல என்ன இருக்கு? கீதா தேவி அட்டன் பண்ணல. குடியாத்தம் வரலட்சுமி, ரேணுகா, மதிவாணி அட்டன் பண்ணாங்களா தெரியல. சரி, ஓகே. அப்போ நம்ம ஒரு தடவை ஓவரால் கொஞ்சம் ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் நம்ம அதுக்கு எடுத்துக்கலாம். குட் ஈவினிங் சார். நான் மதிவாணி, நானும் அட்டன் பண்ணலைங்க சார். பண்ணல. ஓகேம்மா. சிவகுமார் அந்த ஒசூர் அட்டன் பண்ணல. குணசேகரன் எவ்ரிஒன் அட்டன் பண்ணிட்டாரு என்ன தெரியல. குணசேகரன் போன தடவை குணசேகரன் நம்மளுடைய 29 அல்லது 30 போன மண்டே அட்டன் பண்ணல. ஓகே. அட்டன் பண்ணாதவர்களுடைய எண்ணிக்கை கூடி இருக்குது. மூணு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இப்போ 4, 3, 7 பேர் வர்றாங்க. சரி, ஓகே. நம்ம ஒரு தடவை ஜென்ரலா ஒரு டீட்டெயிலா ஓரளவுக்கு அவுட்லைன் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா பார்த்துட்டு திருப்பி நம்ம இந்த வாரத்தோட ஒரு சின்ன பார்த்து பார்க்கலாம். இடைப்பட்ட நேரத்துல டவுட் கேளுங்க சொல்லும்போது டவுட் இருந்தா கொஞ்சம் தயவு செய்து கேட்டுக்கோங்க. இது முழுக்க முழுக்க நம்மளோட கிளினிக்கல் ஓரியன்டா இருக்கிறதுனால கிளினிக் ப்ராக்டிஸ் பண்றவங்க உங்களோட டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அது நல்லது. நமக்கு நம்ம பர்பஸ் ஆஃப் ஏஹெச்ஏவும் அதுதான், நாலேஜை ஷேர் பண்றது தான். இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு இல்லை, இது கரெக்ட். இப்போதைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குது. மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா அதுவும் கொடுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. பொதுவா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு சிண்ட்ரோம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு இருக்கும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. அது சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் மாடர்ன் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா ஒரு 3 விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. மேபி இதய பாதிப்பு வரலாம்,
கை காலில் புண்ணு ஆச்சு அப்படின்னா அதுல வந்து பாதிப்புகள் அதிகமா இருக்கலாம். அதுக்கப்புறம் கிட்னியோட ஃபங்க்ஷன் புவர் ஆகலாம். இந்த 3 பாதிப்பை எல்லாருமே அதிகமா சொல்லுவாங்க. அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குதா? உண்மைதானா? உண்மைதான். ஆனா யாருக்கு இருக்குது, யாருக்கு இல்லாம இருக்குது அப்படின்னா, அந்த டயபெட்டிஸ் வேல்யூ கூடுனவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிம்டம் வந்துருதா அப்படின்னா கிடையாது. அந்த டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுத்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப தவிர்க்க முடியாத சிம்டமா இருக்குது. அப்போ எது டயபெட்டிஸ் சொல்லி மாடர்ன் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ரத்தத்துல இருக்கிற சுகர் வேல்யூ பத்தி மட்டும் சொல்றாங்க. யூரின்ல இருக்கிற சுகர் வேல்யூவை ஒரு 20, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப யூரின்ல இருக்கிற சுகரை வந்து யாரும் அதிகமா சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. ரத்தத்தில் இருக்கிற சுகர், அதாவது 2 சுகர் வேல்யூ எடுப்பாங்க. ஒண்ணு வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி, இன்னொன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம். சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுக்கிறத ஃபாஸ்டிங் அப்படி சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறத வந்து போஸ்ட் பிராண்டியல் அப்படிங்கிறனால அது பிபி சுகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க மாடர்ன் சயின்ஸ் பண்ணக்கூடிய விளைவு. மாடர்ன் சயின்ஸ் பண்ற டெஸ்ட் ப்ரொசீஜர். அதுல வந்து சுகர் வேல்யூ ஒருத்தருக்கு கூடி இருக்குது. அது மேபி ஃபாஸ்டிங்ல கூடி இருந்தாலும் சரி, அல்லது சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு சுகர் கூடி இருந்தாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சாதாரணமா டேப்லெட் போடுறோம். அந்த டேப்லெட் போடும் பொழுது நம்ம அவங்க சொல்லக்கூடிய விளைவுகள் என்னன்னு சொன்னா, ரத்தத்துல போதுமான அளவுக்கு அப்படிங்கிறதால இன்சுலின் சுரப்பதற்கு யார் காரணமோ அவரை கொஞ்சம் தூண்டி விட்டா இன்சுலின் அதிகமா வரும் அப்படிங்கறதுனால அதுக்கு உண்டான டேப்லெட் எடுக்கிறோம். பொதுவாகவே இதுக்கு உண்டான டேப்லெட் வந்து மெட்ஃபார்மின் அப்படிங்கிற டேப்லெட்டை எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஜால்ரா ரியோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரக்ஸ் வந்துருச்சு. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மெட்ஃபார்மின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நமக்கு அதுக்குள்ள அதிகமா போக வேண்டாம். அந்த ட்ரக் நேம் எல்லாம் நம்ம ஒன்றும் தெரிஞ்சு எதுவும் பண்ண போறது இல்லை. அப்படி அந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன வேலை செய்யுது உடம்புல அப்படின்னா, உடல்ல வந்து நம்மளோட பேன்கிரியாஸ்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்சுலினை செக்ரீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது, அல்லது ஸ்குவீஸ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது, நமக்கு டேப்லெட் போட்ட உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டாரு உடனே டேப்லெட் போடுறோம், அல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட் போடுறோம். டேப்லெட் போட்டோன்னே என்ன ஆகுதுன்னா அது அதுக்குள்ள போய் பேன்கிரியாஸ் ஒரு ஆக்டிவேட் பண்ணி போதுமான அளவுக்கு இன்சுலினை அமுத்தி வெளியே தள்ளி கொடுக்கும். அப்போ உடனே இன்சுலின் வெளியே வந்துட்டதுனால என்ன ஆகும், நம்ம ரத்தத்துல சாப்பிட்ட உடனே வரக்கூடிய சர்க்கரை வந்து இந்த இன்சுலின் வந்து எடுத்துட்டு போய் செல்கள்ல ஓபன் பண்ணி உள்ள தள்ளிவிடும். எல்லா செல்கள்லயும் இன்சுலின் ரெசப்டார் ஒன்று இருக்கும். அந்த ரிசப்டாருக்கு வந்து ஒரு கதவு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கதவை திறக்கணும். திறக்கிறதுக்கு நீங்களோ நானோ போய் கதவை தட்டுனா அது திறக்காது. அதுக்கு பதிலா அந்த இன்சுலின் போய் கதவை தட்டுச்சுன்னா ரொம்ப ரிலையபிள் பர்சன் சொல்லி நினைச்சிட்டு கதவு திறந்துடும். கதவு திறந்த உடனே என்ன ஆகுனா, நம்ம ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட சர்க்கரை வந்து இமிடியேட்டா நம்மளுடைய ரத்தத்தை செல்களுக்குள்ள போகும். செல்களுக்குள்ள போகும். இது ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. செல்களுக்குள்ள நம்மளுடைய சர்க்கரையை அனுப்புறதுக்கு தான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப செல்களுக்கு போதுமான சர்க்கரை இருந்தாதான் லாபம் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலோ அதுல இருந்து சுகர் எடுக்கிற வேலையோ, அல்லது பழங்கள் சாப்பிட்டாலோ அதுல இருந்து ஃப்ரக்டோஸ்ல இருந்து சுகர் எடுக்கிற வேலையோ உடம்பு தானா பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்ப செல்களுக்கு சர்க்கரைங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அது மாடர்ன் சயின்ஸா இருந்தாலும் சரி, நேச்சுரோபதியா இருந்தாலும் சரி, அல்லது ஆயுஷ் சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அது ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அப்ப சர்க்கரை எதற்கு தேவை நம்ம இதுக்கு உள்ள செல்லுக்கு அப்படின்னா, செல்லுக்கு வந்து வெப்பம் வேணும். செல்கள் வந்து வெப்பமா இருக்கணும் அப்படின்னா அதுகளுக்கு சர்க்கரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வெப்பம் இல்லை அப்படின்னா, சர்க்கரை இல்லாட்டினா வெப்பம் குறைஞ்சு போயிடும். அப்போ நம்ம உடல்ல போதிய வெப்பம் இருக்குது, நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து முக்கியமானது என்ன சொன்னா இந்த சர்க்கரை உள்ள போறதுதான், செல்களுக்குள்ள போறதுதான் நமக்கு போதுமான வெப்பத்தை வச்சுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப வெப்பம் இல்லாத உடல் வந்து என்ன ஆகும், சோர்வடைஞ்சிடும். நீங்க மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தீங்கன்னா எப்ப சொல்ல வராங்க, மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கைகால் எல்லாம் சுருக்கிட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு நடைகள் வந்து ரொம்ப தளர்ந்த நடை அல்லது ரொம்ப ஸ்லோ மோஷனா நடப்பாங்க. அந்த ஊர்ல இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தா கூட
ஏமா சுப்பிரமணியன் கொஞ்சம் மியூட் பண்ணிக்க சொல்லுங்க. சரி, நான் மியூட் பண்ணிடுறேன். மலை அது யாரோ ஓப்பன் பண்றாங்க. சார் ஆஃப் பண்ணிட்டேங்க சார். ஓகேம்மா. ஸோ மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் வேகம் குறைவா இருக்கும். கைகள் வந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க, சுருக்கி இருப்பாங்க. அவங்களோட டான்ஸ் ஆட சொன்னா கூட டான்ஸ் எப்படி ஆடுவாங்கன்னா பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு பதில ஸ்டெப்ஸ் எல்லாம் குறைவா எடுத்து வச்சுதான் டான்ஸ் ஆடுவாங்க. ஸ்லோ மோஷனா இருக்கும், அவங்களோட நடனங்கள் எல்லாமே ஸ்லோ மோஷனா இருக்கும். காரணம் என்னன்னா குளிர் பிரதேசத்துல உங்களோட கைகால்கள் வந்து அவ்வளவு அழகா விரியாது. அப்ப செல்களுக்கும் நமக்கு போதுமான குளிர் சக்தி இருந்துச்சுன்னா செல்களும் சுருங்கிதான் வேலை செய்யுமே தவிர விரிஞ்சு வேலை செய்யாது. அப்போ வந்து நமக்கு இந்த சர்க்கரை, அதாவது இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் அப்படிங்கிற மெட்டீரியலை நம்ம செல்களுக்குள்ள அனுப்புறதுக்கு அந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் கண்டிப்பா தேவைப்படுறாரு. அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் தான் நம்ம வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்றோம். அதை அவங்க டெக்னிக்கலா பேசும்போது இன்சுலின் ரிசப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திறந்துருச்சு அப்படின்னா உள்ள வந்து சர்க்கரை உள்ள போயிடும். ஓகே. அப்ப அது திறக்கிற வரைக்கும் அவர் எங்கே சுத்திட்டு இருப்பாருன்னா வேற எது இடமே கிடையாது, ரத்தத்துலதான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப ரத்தத்துல ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காரு, பரவாயில்ல. இவர் கதவை திறந்து விட்டுட்டாரு, அதாவது இன்சுலின் போனாரு, கதவை திறந்து விட்டுட்டாரு. திறந்து விட்டோன்னே இந்த சர்க்கரை எல்லாம் என்ன பண்ணும், உள்ள போயிடும். உள்ள போனோம்னா அந்த செல்களுக்கு போதுமான வெப்பம் கிடைச்சோன்னா அது தன்னோட கம்பெனி வேலையை ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் வேலையை செஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு பேர் ஏதோ ஆக்சிடேஷன் ஏதோ பேர் சொல்றாங்க, அது வழியா அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அதுல வரும். சரி, ஓகே, அவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டாம். இப்ப நமக்கு முக்கியமானது என்னன்னா இந்த இன்சுலின் ஏன் சுரக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் டயபெட்டிக் பேஷண்டோட பேஸா இருக்குது. இன்சுலின் நேற்று வரைக்கும் சுரந்துட்டு இருந்தது, இன்னைக்கு ஏன் சுரக்கல அப்படின்னா திருப்பி நம்ம உடம்பு நம்ம இன்சுலின் சுரக்கலங்கிறது அதுக்கு ஒரு வேலை கிடையாது. இன்சுலின் சுரக்கிறதுக்கு தான் அது இருக்குது, பேங்க்ரியாஸ் இருக்குது. இன்சுலின் எது இல்ல உள்ள டைட்டா மாட்டிங்க, ஏதாவது வந்துச்சுன்னா தெரிஞ்சு கேட்டிருக்கேன். தப்பா தெரிஞ்சுக்காதீங்க. ஆமா, கொஞ்சம் அந்த இதை மியூட் ஏன்னா பண்ணுங்க. யார்கிட்டையும் இல்ல, நான் கேட்டிருக்கேன். ஒரு 10 ரூபா நான் கேட்டிருக்கேன் கடனா கொடுங்கன்னு, ஒன்றும் வரல. யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் அந்த இதை எடுத்துக்கோங்க. யாராச்சும் கால்ஸ் தெரியாம வந்துச்சுன்னா இது பண்ணிடுங்க. சார் மகேஷ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். அன்மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல அது திருப்பி அதை அன்மியூட் பண்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்க யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஷனை கட் பண்ணிட்டா ஓகேதான் இருக்கும் சார். அப்ப வந்து இங்க வந்து நம்ம அந்த இன்சுலின் வந்து பேன்கிரியாஸ்ல இருந்து இன்சுலின் வரணும், ஆனா வரல அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து தூண்டுவதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் தயாரிச்சுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பட் நம்ம இயற்கை மருத்துவ ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்சுலின் வரக்கூடாதுங்கிற எந்த ஆதங்கமும் கிடையாது. இன்சுலின் நல்லா தான் வரும். பட் இன்சுலின் வந்து உங்களோட பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் எடுத்துட்டு போய் உள்ள கொடுக்கணும்னு சொன்னா குளுக்கோஸோட குவாலிட்டியை செக் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் அது வந்து உள்ள செல் கொண்டு போய் கொடுத்துட்டு வரும், இல்லாட்டினா அதுக்கு வரவே வராது அப்படின்ட்டு. அப்ப குவாலிட்டினா என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்டிவா இருக்கா, அதாவது சுகர் வந்து குளுக்கோஸ் வந்து ஆக்டிவ் குளுக்கோஸா இருக்கா அல்லது இன்ஆக்டிவ் குளுக்கோஸா இருக்கா. ஆக்டிவ் குளுக்கோஸா இருந்தா நல்லது, இன்ஆக்டிவ் குளுக்கோஸா இருந்தா கெட்டது அப்படிங்கறதுனால அவங்க வந்து ஆக்டிவ் குளுக்கோஸ் உங்க உடம்புல நிறைய இருந்துச்சு சொன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பேன்கிரியாஸ்ல இருந்து இன்சுலின் வரும். வேற ஆக்டிவ் குளுக்கோஸ் இல்லாம குளுக்கோஸ் இருக்குது பட் அது இன்ஆக்டிவா இருக்குது அப்படின்னா இந்த இன்சுலின் வந்து செக் பண்ணிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திடும் அப்படிங்கறத நம்ம நேச்சுரோபதி பீப்புள் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துலதான் நம்மளோட ஆக்டிவ் குளுக்கோஸை எப்படி கிரியேட் பண்ண வைக்கிறது, இன்சுலினை கிரியேட் பண்ண வைக்கிறது மாடர்ன் சயின்ஸோட வேலை. நேச்சுரோபதி என்ன பண்ணுறதுன்னா ஆக்டிவ் குளுக்கோஸையே கிரியேட் பண்ணிட்டா இன்சுலின் தானா வந்துடும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னாலதான் ஆக்டிவ் குளுக்கோஸை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆக்டிவ் குளுக்கோஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்மளோட சயின்ஸ் என்ன சொல்லுது, அக்குபஞ்ச சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா யாருடைய டைஜஷன் நல்லபடியா இருக்கும் அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் வந்து ஆக்டிவ் குளுக்கோஸா இருக்கும். யாருடைய டைஜஷன் புவரா இருக்கோ அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் வந்து புவர் குளுக்கோஸா இருக்கும் அல்லது இன்ஆக்டிவ் குளுக்கோஸா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல மாடர்ன் சயின்ஸ் ஒரு விஷயத்துல இந்த இடத்துல அவங்களும் வர்றாங்க. எங்க வர்றாங்கன்னு சொன்னா ஃபேட்டுக்கு வரும்போது சொல்றாங்க.
ஃபேட்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 2 ஃபேட் இருக்கும்பாங்க. ஒண்ணு எல்டிஎல், ஒண்ணு ஹெச்டிஎல்ங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. எல்டிஎல் சொன்னா லோ டென்சிட்டி, ஹெச்டிஎல் சொன்னா ஹை டென்சிட்டி. ஓகே. ஹை டென்சிட்டிங்கிறது நல்ல ஃபேட்டாவும், லோ டென்சிட்டிங்கிறது கெட்ட ஃபேட்டாவும் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் ஒரு உணவு சாப்பிடுறாங்க. ஒரு உணவுல இருந்து எப்படி 2 விதமான பொருள் வரும்? ஒரு எல்டிஎல் ஒரு ஹெச்டிஎல் எப்படி வர முடியும்? அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட கான்செப்ட் மேட்ச் ஆகுது. எப்படி மேட்ச் ஆகுதுன்னா எல்டிஎல் ஹெச்டிஎல் வருது அப்படின்னா அப்ப அந்த வந்த உணவுல ஒரு ப்ராசஸ் பண்ணி வெளியே வருது இல்லையா, அதுல தானே இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் வருது. அப்ப அந்த ப்ராசஸ் யார் பண்றாங்க அப்படி போது அந்த வயிற்றோட வேலையை நம்ம பிரதானப்படுத்துறோம். வயிறு மட்டும் சொல்ல மாட்டோம், ஸ்பிளீன் அப்படிங்கிறது சேர்த்து சொல்றோம். ஒரு மிக்சிக்கு ஜாரும் வேணும், கீழே இருக்கிற பேஸும் வேணும். அதாவது என்ஜின் மோட்டரோட பகுதியும் தேவைப்படும். அதே மாதிரி வயிறுங்கிறது வந்து மிக்சியோட ஜாருன்னு எடுத்துட்டா, ஸ்பிளீன் அப்படிங்கிறது வந்து மிக்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய மோட்டார் பகுதியா நீங்க எடுத்துக்கலாம். அப்ப இது ரெண்டுமே நல்லா இருந்தா மட்டும்தான் மிக்சியில நீங்க போட்ட பொருள்ல இருந்து ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஒருவேளை ஜாரோட குவாலிட்டி சரியில்லாம பிளேடு இருந்தாலும் வேலை செய்யாது. அல்லது ஜார் நல்லா இருந்து கீழே இருக்கிற மோட்டரோட குவாலிட்டி புவரா இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற அவுட்புட் கிடைக்காது. அப்ப இந்த ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது. அந்த ரெண்டும் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா அது வந்து குட் டைஜஷன் சொல்லலாம். இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வீக்கா இருந்தாலும் அது வந்து புவர் டைஜஷன் சொல்லலாம். ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, புவர் டைஜஷன் சொல்லலாம். அப்போ நமக்கு இந்த இடத்துல எல்டிஎல் ஹெச்டிஎல் தீர்மானிக்கிறது டைஜஷன் சொல்லி வரும் பொழுது சுகர்ல ஆக்டிவ் சுகர் இன்ஆக்டிவ் சுகர் சொல்லி தீர்மானிக்கிறது யாரோட வேலையா இருந்ததுன்னா இந்த டைஜஷனோட பார்ட்டா இருக்கக்கூடிய வயிறும் மண்ணீரலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த வயிறு மண்ணீரல் பாதிப்பு எப்ப ஆரம்பிக்குது, எதனால ஆரம்பிக்குது அப்படி சொன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் கிளியரா சொல்லி இருக்குது. குணக்கேட்டுல கவலைங்கிற ஒரு விஷயம் வரும்போது இது பாதிப்படையும் அப்படின்ட்டு. அப்ப யாருக்கெல்லாம் இந்த டயபெட்டிக்கோட சிம்டம் வருது அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இது உடனே சைல்ட்ஹுட்லயே டயபெட்டிஸ் இருக்கேன் அப்படிங்கிற டாபிக்கு போக வேண்டாம். பொதுவா இருக்கக்கூடிய சிம்டம் அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தாட் வந்து இந்த இது வந்து நிறைய வருது. டயபெட்டிக்ல இருக்கிறது சிம்டம்ஸ் நிறைய இருக்கிறத பாக்குறோம். அது எந்த ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆயிட்டு ஒரு லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா டயபெட்டிக்கோட சிம்டம் நிறைய பேத்துக்கு வரும். எதனால அப்படின்னா அந்த டயத்துல பொறுப்புகள் அதிகமா சுமக்குறாங்க, தன்னறியாம கவலைகளுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதனால அந்த மிக்சி வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா கிரைண்ட் பண்ற முடியறது இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய அவுட்புட் நல்ல சட்னி வரணும் நம்ம நினைச்சு போட்டிருக்கிறோம். ஆனா சட்னி எப்படி வரும்னா அரைகுறையா வந்திருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்ப அரைகுறை சட்னி வந்து நம்மளோட செல்கள்ல கார்போஹைட்ரேட்ல இருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் அப்படின்னா அரைகுறையா இருந்துச்சுன்னா அதை நம்ம செல் அக்செப்ட் பண்ணிக்கோமான்னு அக்செப்ட் பண்ணாது. ஏன் அக்செப்ட் பண்ணாதுன்னா இன்சுலின்காரர் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. ஏன் நீ நல்லா இருந்தா நான் உள்ள தள்ளி இருப்பேன், நீ நல்லா இல்லை நான் உள்ள தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் நிறுத்திடுவாரு. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், டயபெட்டிக்கோட சிம்டம் சொல்லி சொல்றோம். இப்பதான் டயபெட்டிஸ் வந்தாச்சு. இப்ப மாடர்ன் சயின்ஸ் என்ன பண்ணுது, இன்சுலின் வரலங்கிறனால இன்சுலின் செக்ரேட் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், அந்த பேன்கிரியாஸை முடிஞ்ச அளவுக்கு அமுத்தி 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 உள்ளத்தள்ள பாக்குறோம். சார் நீங்க அமுத்தி அமுத்தி ஒரு வேலை வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு கட்டத்துல அவ்வளவுதான், தன்னால எவ்வளவு அமுத்தினாலும் அதுல இருந்து எதுவுமே வராத ஒரு சூழல் ஆயிடும். அப்படி சூழல் ஆகும்போது என்ன பண்றோம், நம்ம டைரக்டா பேன்கிரியாஸ்ல இருந்து எதுவுமே வரலன்னா நம்ம இன்சுலினுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடும். ஸோ நீ இன்சுலின் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நானே இன்சுலின் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆர்டிபிஷியலா வந்து இன்சுலினை கொடுக்குறோம். அப்ப அந்த இன்சுலினும் கொடுத்து உடம்பு வந்து என்ன பண்ணும், செல்கள்ல இருக்கக்கூடிய ரிசப்டாரை ஓபன் பண்ணி விடும். திருப்பி வந்து என்ன ஆகும், வெளியே இருக்கிற குளுக்கோஸ் வந்து உள்ள போயிடும். அப்ப அந்த குளுக்கோஸ்ல நம்ம எதிர்பார்க்கிற ஹீட் கிடைக்குமானா ஹீட் கிடைக்காது. அப்ப அந்த ஹீட் மினிமல் ஹீட்டை வச்சு அந்த செல்கள் வேலை செய்யணும்னு சொன்னா ரொம்ப நாளைக்கு வேலை செய்ய என்ன ஆகும்னா அந்த செல்கள் டயர்டாக ஆரம்பிக்கும். நல்ல ஹீட் வந்து டக்குன்னு வேலை செய்ய இருக்கும். ஹீட் கொடுக்கறதே ரொம்ப கம்மியா கொடுத்து அதை வச்சு நிறைய அவுட்புட் கொடுங்கன்னு சொல்லும் போது என்ன ஆகும், செல்கள் டயர்டாக ஆரம்பிக்கும். அப்படி செல்கள் டயர்ட் ஆகுறத வந்து நம்ம செல்களோட லைஃப் டைம் குறையறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது பர்டிகுலரா நமக்கு அது எங்க இருந்து ஆரம்பிக்கும் சொன்னா எஸ்பி மெரிடியன் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஸ்பிளீன் மெரிடியன், நம்ம ஸ்பிளீன் மெரிடியன் எல்லாத்துக்கும் தெரியும், கால் கட்ட விரல்ல ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ கால் கட்ட விரல்ல தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து புண்ணு ஆகிறதோ அல்லது காயங்களான ஆறாம இருக்கிறதோ தவிக்கிறதோ அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப முதல்ல நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல வரக்கூடிய புண்ணை ஆத்த முடியலன்னு சொல்லும்போது அந்த காலை விரலை கட் பண்ணலாமா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போறோம்.
அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல 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 அப்பர் வரைக்கும் அப்படியே கட் பண்ணி வர்றதுங்கிறது வேற ஒரு ஸ்டைல். ஓகே, இப்ப நம்மளோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இதை விட நமக்கு முக்கியம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் சுகரை ரைஸ் பண்ற வேலையை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சைடுக்கு போகலாம். அவங்க சைடு நிறைய பேசுறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ப குவாலிட்டி சுகரை கொடுத்தாச்சுன்னா இந்த பேன்கிரியாஸ் உடனே வேலை செஞ்சிருமா சார் அப்படின்னா, இப்பதான் டயபெட்டிக்கோட சிம்டம் அவர் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா உடனே வேலை செய்யும். பட் ஏற்கனவே அவர் ஒரு 15 வருஷம் ட்ரக்ல இருந்துட்டாரு, டேப்லெட் எடுத்துட்டாரு. இப்போ நீங்க அவருக்கு வந்து சுகரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண உடனே நமக்கு இன்சுலின் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. ஏன் வராது அப்படின்னா, ஏற்கனவே பேன்கிரியாஸ் என்னாச்சு, ஃபீஸ் பண்ணி டயர்ட் ஆகி படுத்துட்டாரு. அப்ப படுத்த மனுஷன்ட்டு திருப்பி நீங்க ஒரு வேலை வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா வேலை கிடைக்காது, வேலை நடக்காது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டயத்துலதான் நம்ம அந்த மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய இன்சுலினை அவங்க கொஞ்ச நாளைக்கு போட்டுக்க சொல்லி அட்வைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனா இப்ப ஒரு கேள்வி வரும், சார் இன்சுலின் நல்லது இல்லையே, ஆனா அப்புறம் எப்படி நல்ல இந்த வேலை செய்யும் அப்படின்னா, இப்ப நீங்க கொடுத்திருக்கிற குவாலிட்டி ஆஃப் சுகர் வந்து நல்லா இருக்கு இல்லையா? நம்ம சுகர் கொடுத்திருக்கிறது ஃபுட்ல இருந்து கொடுக்கறதுல ஃப்ரூட்ஸ்ல இருந்து நிறைய என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அப்படி கொடுக்கும்போது பிளட்ல பார்க்கும்போது டெஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது எப்படி இருக்கும், சுகர் கூட இருக்கும். ஓகே, அப்ப சுகர் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 120 160 இருக்க வேண்டிய நபருக்கு நீங்க சாப்பிட பேட்டர்ன் கொடுத்து அதுவும் ஃப்ரூட்ஸ் மூலமா சாப்பிட்டு சுகர் வேல்யூ ரைஸ் ஆகி 300 350 400 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவரோட உடம்புல சுகர் வேல்யூ கூடிட்டு இருக்குது, ஆனா போதுமான அளவுக்கு இப்ப இன்சுலின் சுரக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப ஏன் சுகர் வந்த உடனே வரணும் இல்லை, பேன்கிரியாஸ் ஒர்க் பண்ணணும் இல்லை அப்படின்னா, பேன்கிரியாஸ்ல தான் ஏற்கனவே 15 வருஷம் போட்டு ஸ்குவீஸ் பண்ணிட்டோமே, ஸ்குவீஸ் பண்ணனால இப்ப இன்சுலின் வராது. அப்ப முதல்ல பேன்கிரியாஸ்க்குள்ள இருக்கிற செல்களுக்கு ஒரு ஆக்டிவ்னஸ் வேணும் இல்லையா? பேன்கிரியாஸ் மேடப் ஆஃப் செல் தானே. அப்ப அதுக்கு ஆக்டிவ்னஸ் வேணும் இல்லையா? அப்ப இந்த டயத்துல அந்த பர்டிகுலர் நபர்கள் இன்சுலின் போட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வெளியே இருக்கக்கூடிய பிளட்ல ஆக்டிவ் குளுக்கோஸ் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ அந்த ஆக்டிவ் குளுக்கோஸ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இந்த போட்ட இன்சுலினால ரிசப்டாரை பிரேக் பண்ணிட்டு இந்த சுகரை கொண்டு போய் உள்ள தள்ளிடும். எந்த சுகரை நம்ம வெளியே தயாரிச்சு வச்ச நல்ல சர்க்கரை, அதாவது ஆக்டிவ் சர்க்கரையை உள்ள கொண்டு போய் கொடுத்துரும். அப்ப இந்த ஆக்டிவ் சுகர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், நம்ம எல்லா செல்களுக்கும் கொடுக்கும், ஒரு பேன்கிரியாஸ்க்கு மட்டும் கொடுக்காது, உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் கொடுக்குது. அப்ப என்ன பண்ண, எல்லா செல்களும் கொஞ்சம் கொஞ்சமா தூங்கிட்டு இருக்கிறவங்க லேசா கண்ணை திறக்கிற மாதிரி அந்த செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆக்டிவ்னஸ்க்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுக்கு போதுமான வெப்பம் கிடைக்குது. போதுமான வெப்பம் கிடைக்க கிடைக்க அதனோட இயக்கம் எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவ் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆக்டிவ்னஸ் வருதா இல்லையாங்கிறத பார்க்கும்போது என்ன ஆகும், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா நீங்க இன்சுலின் போடுறீங்க, அதே சமயம் இப்போ வந்து பிளட்ல இருக்கிற சுகர் வேல்யூ என்ன ஆகும், அப்படியே நேரம் உள்ள போக ஆரம்பிச்சு செல்களுக்குள்ள போகுது. அப்ப செல்களுக்குள்ள போகும்போது சுகரோட இது டெஸ்ட் எடுக்கும் போது என்ன ஆகும், கண்டிப்பா சுகர் வந்து என்ன பண்ணும், கம்மியா காமிக்க ஆரம்பிக்கும். அது இன்சுலின் போட்டனால நடந்த விஷயம். ஓகே, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்ப இந்த சுகர் வந்து நல்லது தானா கெட்டது தானா, ஆக்டிவ் போச்சா இன்ஆக்டிவ் போச்சா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் இல்லைங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு யூரின் சுகர் எடுக்க சொல்லி சொல்றோம். நம்ம கிட்னியோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு பியூரிஃபிகேஷன் தான் அதோட மெயின் வேலை. அதை கிளன்ஸ் பண்ணி வெளியே அனுப்புறது அதோட பிரைமரி ஜாப். அப்ப என்ன பண்ணுது, இந்த கிட்னி வந்து முழுக்க முழுக்க இந்த சுகர்ல வந்து அன்வான்ட் சுகரா இருந்துச்சு அப்படின்னா, அன்வான்ட் சுகர் தட் இஸ் இன்ஆக்டிவ் சுகரா இருந்துச்சு அப்படின்னா உடனே அது என்ன பண்ணும், ஏதாவது சொல்லணுங்களா? எந்த பேப்பர், ஜெராக்ஸ் பேப்பருங்களா? சரிம்மா சரி, சரி வாங்க, நான் மீட்டிங்ல இருக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். சாரி. ஸோ அப்போ நம்ம சுகர் வந்து டெஸ்ட் எடுக்கிறோம், நம்ம வந்து எதுல யூரின்ல டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து இன்ஆக்டிவ் சுகர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்னி என்ன பண்ணணும், சரி அந்த கண்டென்ட்டை வந்து கிளியர் பண்ணி அன்வான்டா வெளியே தள்ளணும். அப்போ கண்டிப்பா அந்த யூரின்ல சுகர் வேல்யூ கூட காமிக்கும் இல்லைங்களா? அப்ப யூரினோட சுகர் வந்து ஸ்டாண்டர்டா என்ன பண்ணுவாங்கன்னா பிளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள்ல தான் காமிப்பாங்க. ஐடியல் வேல்யூ அப்படின்னா நில், எதுவுமே இல்லைன்னா நில் சொல்லிடுவாங்க. வேல்யூ கூடிட்டே இருக்கு அப்படின்னா 1+, 2+, 3+, 4+.
மேக்ஸிமம் 4+ தான் அதோட இண்டிகேஷன் தருவாங்க. அப்ப 4+ இருக்குன்னா என்ன ஆகுது, அவரோட உடம்புல ஏகப்பட்ட சுகர் வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம நேச்சுரோபதி பீப்புளுக்கு அது போயிட்டு இருக்கிற சுகர் எல்லாமே தெரியும். அன்வான்ட் சுகர், தட் இஸ் இன்ஆக்டிவ் சுகரா இருக்கிறனால அது வெளியே போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ நீங்க பழம் சாப்பிட்டீங்க, சுகர் வேல்யூ 40 400 இருக்குது வச்சுக்குவோம். யூரின் சுகர் எடுக்கிறோம், யூரின் சுகர் எனக்கு நில் காமிக்குது வைங்க. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த சுகர் வாண்டடு ஆக்டிவ் சுகர், அதனால உடம்பு வெளியே தள்ளல. ஆனா இப்ப நீங்க இன்சுலின் போட்டா எந்த சுகர் உடம்புக்குள்ள போகும், செல்லுக்குள்ள போகும்னு சொன்னா இந்த ஆக்டிவ் சுகர் தான் உள்ள போகும். அப்ப இந்த ஆக்டிவ் சுகர் போயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு இன்சுலின் கொடுக்கணும் தேவைப்பட்டா. இது நம்ம மாடர்ன் சயின்ஸ் பீப்புளோட கைட்லைன்ஸ் வச்சே பண்ண சொல்லிடலாம் உங்களுக்கு. ஏன்னா அவங்களே இன்சுலின் போட சொல்லுவாங்க, அது என்ன வேல்யூ, அது எத்தனை எம்எல் போடணுமோ அதெல்லாம் அவங்களே போட்டுக்கிட்டோம். பட் நம்ம எதுல சுகரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம், பழங்கள் மூலமா சுகரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆல்ரெடி டைஜஷன் புவரா இருக்கிறனால அதுல கார்போஹைட்ரேட் போட்டு நீங்க சுகரை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது இன்ஆக்டிவா தான் இருக்கும். அப்ப யூரின்ல அதிகமா போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க பேஷண்ட்டை சொல்றீங்க, அட்வைஸ் பண்றீங்க, எல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிட்டு பழம் சாப்பிட பயந்துட்டு வெறுமனே இந்த அரிசி சாப்பாடு மற்ற சாப்பாடு சாப்பிட்டு சுகரை ரைஸ் பண்ணிட்டாரு வைங்களேன், பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க கரெக்டா சொல்லிடலாம், நீங்க எதுவும் பழம் சேர்த்தவே இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப அவர்கிட்ட கண்டிப்பா அதை இன்சிஸ்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை கூட்டிட்டு போக முடியும். அந்த பழத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். அதை எடுத்தா உங்க சுகர் கூடும், அதனால இந்த சுகர் வராது, அப்பதான் நீங்க நல்லா ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு சைமல்டேனியஸா அந்த இன்சுலினும் போட ஆரம்பிக்கும் போது சுகர் ஃபுல்லா உள்ள போக ஆரம்பிக்குது. உள்ள போய் செல்கள் என்ன ஆகும், ஆக்டிவ் ஆகும். அப்போ ஒரு ஃபைன் வார்னிங் என்ன ஆகும், இந்த பேன்கிரியாஸ்ங்கிற செல்லுக்கும் ஆக்டிவ் ஆயிடும். இவர் ஆக்டிவ் ஆனா சும்மா இருக்க மாட்டாரா? இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் செக்ரேட் பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா இவர் தான் பாசிட்டிவான மக்களை பார்த்துட்டாரா, சோ உடனே இவர் இப்ப நான் கதவை தட்டி விடுறேன்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கு தட்ட வேண்டாம், நானே போறேன் பாரு. இப்ப இவர் இன்சுலினும் போடுவாரு. ஓகே, இன்சுலினும் போடுறாரு, இவர் கதவும் தட்டுற நபரும் நம்ம ஒரிஜினலும் வரும்போது என்ன ஆகுனா, இன்சுலின் போட்டோட இவரோட சுகர் வேல்யூ ரொம்ப குறைஞ்ச மாதிரி காமிக்கும். ஓகே, இது அவங்க குறைவான தன்மையில இருக்குதுங்கிறதுனால உடனே சாக்லேட் போட்டுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி வந்துடும். ஆனா மயக்கம் வராது, குறைய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம சொல்லல, நீங்க போடக்கூடிய இன்சுலினை குறைக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொன்னா அவர் பார்த்துட்டு ஆமாமா உங்களுக்கு சுகர் கன்ஸ்டபிளா குறைஞ்சிருச்சு, அதனால நீங்க இன்சுலினை ஒரு நாள் போட இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை போடுங்க அப்படின்ட்டு ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க. அதையும் கேட்டுக்க சொல்லுங்க. நம்ம கிட்ட வரும்போது தாராளமா இந்த 2 டெஸ்ட் நீங்க கவனிச்சு எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லுங்க. நம்ம இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ட்ரக்ஸ் தேவைப்படுது யாருக்குன்னு சொன்னா, ஆல்ரெடி டேப்லெட்ஸ் ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணி இன்சுலினோட எண்டுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு அந்த ட்ரக்கோட இருக்கிறது நல்லது. பட் சைமல்டேனியஸா ஃப்ரூட்ஸ்ல கொடுத்து சுகரை ஏத்துறது நமக்கு நல்லது. ஓகே, இதை நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம், இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அடுத்த பாட்டை கை வைக்கலாமாங்கிறத முடிவு பண்ணலாம். ஸோ இது நமக்கு பேஷண்ட்ஸ் யாரா நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, அல்லது இது நம்ம ஹீலர் இல்லாதவங்களும் சில பேர் இருக்கலாம். அவங்களும் ஏதாச்சும் இருந்தா கூட இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் ஏதாவது வேணும்னா கேளுங்க. புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த டாபிக் உள்ள போலாம், இல்லைன்னா அது இன்னொரு வேலைக்கு வச்சுக்கலாம். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க தென்மொழி. ராணி பண்ணிருக்காங்க மேம். ராணி பேசுங்க. ராணி பண்ணிருக்காங்க. அன்மியூட் அவங்க அன்மியூட் பண்ண முடியுங்களா? பண்ணிட்டாங்க. பண்ணிட்டேன் சார். குட் ஈவினிங் சார். இப்போ சார் சுகர் அதிகமா இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு நம்ம சுகரை இன்க்ரீஸ் பண்றோம், அவங்க இன்சுலின் எடுக்க சொல்றாங்க சார். ஆனா அவங்க நம்மகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்களாலதான் நாங்க இந்த மாதிரி எடுக்க மாதிரி ஆயிப்போச்சு, நாங்க டேப்லெட்டோட நிறுத்திருக்கோம், உங்களாலதான் நாங்க இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை பிளேம் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல என்னன்னு சார் சொல்றது? இல்ல, இப்ப அவரு ஆல்ரெடி டேப்லெட்லயே அவர் கம்ஃபர்டபுளா இருக்காருன்னு சொன்னா இன்சுலின் போடணுங்கிற தேவை கிடையாது.
சரிங்களா? அப்படின்னா இல்லைங்க அவரோட இப்ப நம்ம பேன்கிரியாஸ் ஃப்ரூட் இன்னுமே இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்சுலின்ங்கிறது யாருக்குன்னா ஆல்ரெடி அவங்க இன்சுலினோட என்ட்ரி ஆகுறாங்க. டேப்லெட் வந்து 8 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க செக்ரீஷன் இல்ல சொல்லிட்டு இன்சுலின் குள்ள போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த ப்ரொசீஜர் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அவங்க டேப்லெட்ல தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இதுல குடுக்குறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ண சொல்லுங்க. பட் அந்த டேப்லெட் ஓகே கண்டினியூ பண்ற கொஞ்ச நாளுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆக்டிவ் சுகரை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிடணும். அப்ப ஆக்டிவ் சுகர் அதான் தானே சார் உள்ள போகும், செல்லுக்கு போகும் இல்லையா? அப்படி செல்லுக்குள்ள ஆமாங்க சார் போகும்போது என்ன ஆகும்னா இவங்க டேப்லெட் போடும்போது அது அந்த ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லக்கூடிய சுகர் குறையிற சிம்டம்குள்ள போயிடுவாங்க. ஓகேங்க சார் சரிங்களா? ஓகே அப்படி போகும்போது ஓகே அங்க ஹாஸ்பிட்டல் போனாலே என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டாம் நீங்க டேப்லெட் டோசேஜ் குறைச்சிருங்கன்ட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. அதுதாங்க சார் இதுல இப்ப எடுத்தோன்னா என்னென்ன எல்லாத்தையும் டோசேஜ் நீங்க நீங்க இன்சுலின் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டாம், நீங்க சொல்லவும் வேண்டாம். நான் என்ன சொன்னேன் ஓகேங்க சார் கிளாஸ்ல, அந்த டேப்லெட்டோட எட்ஜ் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ம் எங்க வருவாங்கன்னா இன்சுலினோட ஆரம்ப நிலைக்கு வருவாங்க. அந்த மாதிரி சரிங்க இருக்கிறவங்களுக்கு போடணும் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். வேற டேப்லெட்ல இருந்தாங்கன்னா டேப்லெட்லயே இருக்கட்டும். ஆனா அதுக்குள்ள நம்ம ஆக்டிவ் அதிகப்படுத்தி அதை உள்ள தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணா போதுமானது. சரி, சரிங்க சார். இப்போ நம்ம அப்படின்னா நம்ம வந்து 3+ 3+ல இருக்கும்போது நம்ம வந்து இத இன்சிஸ்ட் பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி. 3+ இருக்குன்னு சொன்னா உங்களோட ஆக்டிவிட்டில வந்து புவரோட இது நம்ம டைஜஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுதாங்க சார். ஓகே. நமக்கு எப்படி அப்ப வந்து இருக்கணும்னு நம்ம சொன்னா பிளட் சரிங்க. சுகர் வேல் சொல்லுங்க பேசுங்க. இல்லைங்க. ஓகே. அதாவது என்னன்னாங்க சார், இப்ப வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து இப்ப டேப்லெட்ல தான் இருக்காங்க சார். ஆனா அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கறதுக்கே ரொம்ப பயக்குறாங்க. நான் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சொன்னாலுமே அப்ப வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண இல்ல 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 அப்ப நம்ம ஒண்ணும் அதான் பண்ண முடியாது. இல்ல நான் அதான் சொல்லிட்டேன். நீங்க அப்ப நம்ம வந்து என்ன பண்ணாலும் அவங்களோட சரிங்க. லைஃப் ஸ்டைல மாத்தி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ற வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்கள சரிங்க வந்து சார். பழம் சாப்பிட மாட்டேன் சொன்னா ரொம்ப மென்னு சாப்பிடணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டைம் எடுத்து சாப்பிடணும். இதெல்லாம் அவங்களுக்கு ம். முடியுமா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் என்னால ரெகுலரா சாப்பிட முடியாதுன்னுவாங்க. ம். அப்ப எதுவுமே ஆமா. முடியாது. அப்புறம் சுகர் மேஜிக் பண்ணி குறைக்கிறதுன்னா அது நம்மளாலே முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து அதுதாங்க நீங்க என்ன சார். பண்ணனா யூரின் சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க. யூரின் சுகர் ம். டெஸ்ட்ல எவ்வளவு பிளஸ் இருக்கு பாருங்க. சப்போஸ் அது சரிங்க சார். 4 பிளஸ் இருக்கு 3 பிளஸ் இருக்கு அப்படின்னா இவங்க மாதிரி ம். வேகமா சாப்பிடுற ஆட்கள் உலகத்துல இல்ல. ம். ஓ! சரிங்க, சரிங்க. ம், ம், சரிங்களா? ம். அவங்க என்னதான் நான் சரிங்க. மெதுவா சாப்பிடுறேன்னு சொன்னாலும் நம்ம நம்பவே முடியாது. 2 3 பிளஸ் அதுதான். 4 பிளஸ் இருக்கிறாங்கன்னா வேகமா முதலை விட வேகமா சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம். சரி, சரிங்க. ஓகே. சப்போஸ் 2 சரிங்க சார். பிளஸ்ல வந்துட்டாங்க அப்படின்னா 50% பரவாயில்லைன்னு அர்த்தம். அதாவது நீங்க சொன்ன சரி. விஷயம் அவங்களுக்குள்ள போயிட்டு பாதி சாப்பாடு வந்து மென்னு சாப்பிடுறாங்க, பாதி சாப்பாடு முழுங்குறாங்கன்னு அர்த்தம். சரி, சரிங்க. சப்போஸ் ம், ம், ம். சிங்கிள் பிளஸ் வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல நீங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே சரி, நில் சரிங்க. வந்துருச்சு ம். சொன்னா டெஃபினட்டா இவங்கள சீக்கிரம் நீங்க வெளியே கூட்டிட்டு வந்துடலாம்னு அர்த்தம். ஓகேங்க சார். ஓகேங்க. ம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல சரிங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனா அவங்க ஃப்ரூட்ஸ் எடுக்கல அப்படின்னா எப்படி நீங்க ம். ஆக்டிவ் சுகரை கொண்டு வர்றது, ஆக்டிவ் குளுக்கோஸ் எப்படி கொண்டு வர்றது? நம்ம என்ன அவங்க வந்து ஆப்ஷன் இருக்கு நம்ம கிட்ட? என்ன சாப்பிட்டாலும் நீங்க மென்னு சாப்பிடுங்க. அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம நம்ம அதுக்கு என்ன நம்ம சொல்லதான் முடியும். ஓகே. ஆமாங்க சார். ஆமாங்க. அப்ப வந்து நான் மென்னு சாப்பிடறதுக்கு எனக்கு நேரம் இல்ல சார். இப்ப நானே உங்கள்ட்ட வந்துட்டு நான் டயபெட்டிக் பேஷண்ட் நான் சொல்றேன். நீங்க பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு மேடம் நான் சொல்லிடுறேன். சரி ஓகே நல்லா மென்னு ஆமா. சாப்பிடு. மென்னு சாப்பிடறதுக்கு எனக்கு நேரம் இல்ல மேடம்ங்கிற. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன? அதாங்க சார் நம்ம அன்னைக்கு போன செஷன்ல சொன்ன மாரி சப்பாத்தி வெறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க நைட்ல. எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண வேண்டியதுதான். சரி அதுக்கு நான் ஒத்துழைக்கணும் இல்ல? ஆமாங்க சார். ஆமாங்க. இல்லையா? இப்ப என்னோட கோஆபரேஷன் உங்களுக்கு கொடுக்காம நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் நான் ஒரு பிடிவாதக்காரனை எதையும் உனக்கு குறுக்க மறுக்க பண்ணிட்டு இருந்தேன் வைங்களேன். நீங்க எனக்கு எத்தனை நாள் ஆனாலும் நீங்க ஒண்ணு எனக்கு கரெக்ட் பண்ணவே முடியாது இல்ல? கண்டிப்பாங்க சார். முடியாதுங்க. அதுதான் முடியவே அதனாலதான் நம்ம முடியாது. சொல்றோம் இந்த ப்ரொசீஜர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். அவங்க வந்து வேணும் அல்ல வேண்டாம் முடிவு அவங்க எடுத்துக்கட்டும். இன்கேஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம இவ்வளவு அழகா உங்களை நகர்த்தி கூட்டிட்டு வரலாம். ஓகேங்க சார். ஓகேங்க. சரிங்களா? ஓகே வேற ஏதாவது சரிங்க. சந்தேகங்கள்? தேங்க்யூங்க சார். சுமலதா பேசுங்க.
சுமலதா உங்களுக்கு அன்மியூட் குடுக்குறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே அவங்க இல்ல ஓகே போல இருக்கு. தேங்க்யூ. ஓகே வந்துட்டாங்க. ஓகேப்பா தேங்க்யூ. சரி சரி சரி. சார் வணக்கங்க சார். சார் என்னோட பேஷண்ட் வந்து அவங்க சொல்லுங்கம்மா, வணக்கம். ரொம்ப வருஷமாவே வந்து சுகர் டேப்லெட் எடுத்திருக்காங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸாவே டேப்லெட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து டேப்லெட் போட்டு சுகர் ஆனா வந்து நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. சுகர் லெவல் வந்து அவங்க அலோபதி சொல்ல அந்த நார்மல் வேல்யூல இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கால்ல வந்து அந்த பெருவிரல்ல புண்ணாவே இருக்குங்க சார். அது கொஞ்சம் ஆறி வருது. ஆறி வந்தோனே அதாவது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இந்த ஒரு உணர்ச்சி இல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அடிபடுறதே தெரிய மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் அது அடிபட்டு அந்த இடத்துல புண்ணாகி கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டு ஆறி வருது. மறுபடியும் வந்து புண்ணாகுது. இதே மாரியே இருக்குங்க சார். ஆனா சுகர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு. அவங்க ஃபுட் பார்த்தீங்கன்னா நல்லா ஓகே. ஃபாஸ்ட்டா தான் சாப்பிடுவாங்க. இது எதனாலங்க சார்? அதாவது அவங்க டேப்லெட் போட்டு கண்ட்ரோலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ட்ட அவங்க ட்ரீட்மெண்ட்ன்னு வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த கால்ல புண்ணாயிட்டே இருக்கு. 6 நாளும் மறுபடியும் ஆகுதுன்றது தான் வந்தாங்க. அப்ப அவங்க சுகர் வேல்யூலாம் கேட்கும்போது அவங்க இப்படி சொல்றாங்க. இது ஓகே. எதனாலங்க சார்? ஓகே. இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாருமே கவனிச்சுக்கலாம். இப்பதான் வந்து நம்மளோட சுகரோட அடுத்த டைமென்ஷனுக்குள்ள போறோம். அதுக்குதான் இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் வந்து அதை முடிச்சுட்டு அடுத்தது போலாம்னு சொல்லி வெயிட் பண்ணேன். வேற எது கேள்விகள் யாருக்கிட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நம்மளோட சரி, ஓகே. சோ பொதுவா வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு நமக்கு செலவுகள் நிறைய வரப்போகுது. அப்படி செலவுகள் நிறைய வரும் பொழுது கையில இருக்கிற கரன்சி மட்டுமே பத்தாது. வேற ஏதாச்சும் ஸ்டோர்டு அமௌண்ட்டையும் நம்ம எடுத்து செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். உதாரணத்துக்கு நம்ம கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த சில்வரா இருந்தா சில்வர் கொஞ்சம் செலவு பண்ணுவோம். கோல்டு இருந்தா கோல்டு செலவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த கரன்சியை கொஞ்சம் செலவு பண்ணுவோம். பட் எவ்வளவுதான் கரன்சி செலவு பண்ணாலும் கோல்டு எடுத்து செலவு பண்ற அளவுக்கு நம்மளால வந்து கொஞ்சத்துல நிறைய லாபத்தை பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 10 பவுன் கையில பணம் இருந்து 10 லட்சம் ரூபாய் கையில இருந்தா கூட 10 பவுன் நகை எடுத்துட்டு வந்து நீங்க வெளியே போட்டு செலவு பண்ணீங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்காக நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறது பின்னாடி குழந்தைகளுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உடம்புல நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு குளுக்கோஸ் வேலை செய்யவே செய்யாது. உங்க செல்களுக்குள்ள போய் அதுக்குள்ள ஏகப்பட்ட மெட்டபாலிசம் வேலையெல்லாம் செஞ்சு அதுல இருந்து நிறைய ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணதான் அதுக்கு தெரியுமே தவிர நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சரி பண்றதுக்கு குளுக்கோஸ் வேலை செய்யாது. அப்ப யாரு வரணும் அப்படின்னா கிளைகோஜன் அப்படிங்கிறவர் வரணும். அப்ப கிளைகோஜன்னா யாரு அப்படின்னா குளுக்கோஸ் எக்ஸஸ் ஆச்சுன்னா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆக்டிவ் குளுக்கோஸ் எக்ஸஸ் ஆச்சுன்னா, இன்ஆக்டிவ் குளுக்கோஸ் எக்ஸஸ் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ண முடியாது. ஆக்டிவ் குளுக்கோஸ் அதாவது குட் குவாலிட்டி குளுக்கோஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னா கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். அது முழுக்க முழுக்க லிவரோட வேலை. ஓகே. ஸோ எந்த இடத்துல எப்ப இருந்தாலும், அதாவது ஏதாவது புண்ணானாலோ காயமானாலோ அல்லது வேற ஏதாச்சும் உங்களுக்கு தலை சுத்தல் வந்தாலும், தலை சுத்தல் வந்து விழுந்தாலோ அல்லது நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க, பசி வருது, பசியை கரெக்ட் பண்றக்கோ யாரு ஓடி வருவாங்கன்னா கிளைகோஜன் ஓடி வருவாங்க. இப்போ அந்த நீங்க சொல்லக்கூடிய நபருக்கு இந்த நபர் மாதிரி எல்லாருமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. சுமலதாவோட கேஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கிற ப்ராப்ளம். கால்லயோ கையிலயோ புண்ணு வந்தாலோ அது வந்து உடல் என்ன பண்ணும், ஒரு கல்யாணத்து வேலை மாதிரி அவசர வேலையா கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ அவசர வேலைக்கு குளுக்கோஸ் வர முடியாது, வந்தாலும் பிரயோஜனப்படாது. ஸோ என்ன பண்ணும், கிளைகோஜன் ஓடி வந்து அந்த அவசர வேலையை கரெக்ட் பண்ணும். அப்படி கிளைகோஜன் ஓடி வரும்போதும் அது பிளட்டோட வழியில தான் வரும், பிளட்டோட பைப்ல தான் வருது. அந்த வெயில் வழியா வரும்போது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் வேல்யூ கூட தான் காமிக்கும். ஏன்னா கிளைகோஜன் வந்து சின்ன கல்லு மெத்த லாபம். கோல்டு கொஞ்சமா எடுத்துட்டு வந்தா பெரிய காயினா மாறிடும். அது மாதிரி கிளைகோஜன் கொஞ்சமா வெளியே வந்தாலே வேல்யூ வந்து அதிகமா காமிக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, அவர் தான் போய் இந்த மாதிரி புண்ணானாலோ காயமானாலோ அவரோட எமர்ஜென்சி வேலையை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாரு. இப்ப நீங்க சொன்ன பேஷண்ட்டுக்கு சுகர் வேல்யூ நார்மல், கரெக்ட். எப்போ நார்மல் கண்டிஷன்ல செக் பண்ணி பார்க்கும்போது நார்மலா இருக்குது. பட் அவர்கிட்ட எவ்வளவு கிளைகோஜன் இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்ப அவர்கிட்ட இந்த குளுக்கோஸ் எல்லாமே எந்த கேட்டகரியில இருக்குன்னா இன்ஆக்டிவ்ல இருந்திருக்குது.
அந்த இன்ஆக்டிவ பிடிச்சு செல்லுல தள்ளிக்கிட்டே இவர் ஊட்டிட்டு இருக்காரு. சுகர் நார்மலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை வந்து கிளைக்கோஜனா கன்வெர்ட் பண்ணாது இல்லைங்களா? அந்த ஆக்டிவா வந்து அதாவது வெள்ளப்பணமா இருக்கணும். ஒயிட் கரன்சியா இருந்துச்சுன்னா தான் நீங்க தைரியமா நகையை வாங்கி வைக்கலாம். பிளாக் கரன்சியை நகை வாங்கி வச்சு எப்ப வேணாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த வெள்ளப்பணமா இருக்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த பணம் தான் ஆக்டிவ் குளுக்கோஸ். அதை தான் கிளைக்கோஜனா கன்வெர்ட் பண்ணும் உடம்பு. அப்ப அது கிளைக்கோஜன் கன்வர்ஷன் இல்ல, லிவர் பண்ணல அப்படின்னா, பண்ணாத காரணம் இல்ல, ஆக்டிவ் குளுக்கோஸ் இல்ல. அதனால கிளைக்கோஜன் கன்வெர்ட் பண்ணாதனால என்னாச்சு, காலில் வந்த புண்ணை ஹீல் பண்றதுக்கு உண்டான ஆற்றல் இல்லாம அந்த புண்ணு வந்து வந்து போயிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பழங்கள் சாப்பிட்டு உடம்புக்குள்ளேயும் சேர்த்துங்க, கிளைக்கோஜனையும் சேர்த்திக்கோங்கன்னு சொல்றோம். அப்போ நீங்க ஃப்ரூட் சாப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து குளுக்கோஸ் வேல்யூ கூடுது வைங்கல, ரொம்ப அதிகமா போயிடுச்சு வைங்க, 600 700 போயிடுச்சுன்னா கூட அது என்ன பண்ணும், நீங்க இன்சுலினோ டேப்லெட்டோ போடும்போது பாதி செல்களுக்கு போயிருமா, எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும்னா படிப்படியா கிளைக்கோஜனா கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது தான் அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, டயர்ட்னஸ் எனக்கு இல்லை சார்பாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப டயர்டா இருக்குங்கிற பேஷண்ட் டயர்ட்னஸ் இல்லை சொன்னா அவரோட உடம்புல போதுமான அளவுக்கு கிளைக்கோஜன் சேகரிக்கிற மெத்தட் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். போதுமான அளவுக்கு கிளைக்கோஜன் வந்துருச்சு சொல்லல, அந்த பேஸ் மெத்தட் வேலை செய்ய ஆரம்பிச்சாலே அவருக்கு டயர்ட்னஸ் இருக்காது. அப்ப அவர் வந்து ஒரு அவசர நாள்ல ஒரு வேலை சாப்பிடல அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்னா, ஒரு வேலை சாப்பிடாம பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. சாப்பிடாம இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளைக்கோஜன் வெளியே வரும். வெளியே வந்தா பசி இருக்காது. வேற டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏன் பசியை தாங்க முடியலன்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கிளைக்கோஜன் ஸ்டோரேஜே இல்லை. அதனால இமிடியேட்டா சாப்பிட்டு அதுல குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி செல்லுக்கு தள்ளி ஆகணும். அதுதான் அவங்களோட கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அதனாலதான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்காதீங்க, நீங்க 4 கிழமை பார்த்து திட்டுறாதீங்க அப்படி சொல்ற காரணம் அந்த ப்ராப்ளத்தினாலதான். நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா கிளைக்கோஜன் சேர்த்துறது தான் நம்ம அல்டிமேட் எய்ம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி 10 நாள் 20 நாள் எல்லாம் இல்ல, வருஷ கணக்குல அவங்க கூட டிராவல் பண்ணாதான் அவங்க அந்த டயர்னஸ் எனக்கு போயிடுச்சு அப்படி சொல்லும்போது ஓகேப்பா இப்பதான் ஸ்டோரேஜ் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த ஸ்டோரேஜ் சஃபிஷியன்ட் ஆனா மட்டும்தான் ஃபுட்டு ஆனாலோ அல்ல வேற ஓகே. அப்ப நார்மலா இருக்குது. சின்ன விஷயம் கொஞ்சம் அப்ப படிப்படியா சொல்லி பாட்டாப்ல வச்சு சரி பண்ணிக்கலாம். வாய்ஸ் கிளியரா இருக்கா தேன்மொழி? இல்ல, என்னோட எண்டுல நெட் குறைஞ்சு போயிடுச்சு. நான் பேசுறது கிளாரிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கட்டாய் தான் வரும். வந்து எட்ஜுக்கு போயிடுச்சு. ஓகே. இப்ப சிக்னல் வந்துருச்சு, உங்களுக்கு ஓகேவா இருக்கா பாருங்க. இப்ப கேக்குதுங்க சார். ஓகே, சிக்னல் வந்திருக்குதுமா. ஸோ இப்போ வந்து நம்ம கடைசி அந்த கிளைக்கோஜன் பத்தி பேசுற வரைக்கும் நான் நெட்வொர்க்கை பார்க்கல.
அது வரைக்கும் கிளியர் ஆச்சுங்களா அல்லது ஏதாச்சும் முக்கியமான டாபிக் வரும்போது கட் ஆயிடுச்சா தெரியலையே. கிளைக்கோஜன் பத்தி பேசினேன். அதுதான் வந்து நம்மளோட புண்ணு ஆத்தருக்கான ஆற்றல் மிக்கது. அது வந்தாதான் புண்ணு ஆறும், இல்லைன்னா ஆறாது. அதனால அவங்க வந்து ஃபாஸ்டிங் போட்டாங்க சொன்னா யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க. தேன்மொழி மேடம் பண்ணிட்டேங்க சார். சுமலதா பண்ணிட்டேங்க. ஓகேப்பா, ஓகே. சார் நீங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவில் பிரேக் ஆயிடுச்சுங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க சார். அப்படிங்களா? சரி, ஓகே. அப்போ வந்து நம்ம திருப்பி அதே ரிப்பீட் பண்றேன். சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு புண்ணாச்சு அப்படின்னா அது சரி பண்றது வந்து கிளைக்கோஜன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். எதனால அப்படின்னா திருமண வீட்டு விசேஷம் மாதிரி அது ஒரு பெரிய வேலை அப்படின்னா அது செலவு பண்றதுக்கு அவரு தான் வரணும். இவரை வச்சுட்டு யாரு குளுக்கோஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. குளுக்கோஸ் அப்படிங்கிறது சாப்பிட்ட உடனே வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதாவது கார்போஹைட்ரேட்ல இருந்து வர்றதுதான் குளுக்கோஸ் சொல்றோம். பட் கிளைக்கோஜன்ங்கிறது மல்டிபிள் குளுக்கோஸை சேகரிச்சு அதை செறிவூட்டி பாதுகாத்து வைக்கிறதுக்கு பேரு கிளைக்கோஜன். அது கூட நிறைய இன்கிரீடியன்ஸ் அதை ஆட் பண்ணிக்கும். அதை ஆட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ண உடனே டக்குன்னு மொமெண்டா வேகமா டிராவல் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் வெளியே வந்தாலும் பவர்ஃபுல்லா வரணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் கிளைக்கோஜன் சொல்றோம். அப்ப அந்த நபருக்கு கிளைக்கோஜன் இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னா சிம்பிளான மெத்தட். ஒருவேளை ஃபாஸ்டிங் போட்டா அவரால் தாங்க முடியுதான்னு பாருங்க. தாங்க முடிஞ்சிச்சுன்னா அவருக்கு கிளைக்கோஜன் இருக்குன்ற அர்த்தம். இல்ல கைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குதுன்னா கிளைக்கோஜன் இல்லைன்ட்டு அர்த்தம். அப்ப அவருக்கு கொஞ்சம் இன்னும் டைம் ஆகும், நம்ம ப்ராசஸ் பண்ண டைம் ஆகும். அப்ப அதுக்கு ஷார்ட்கட் தான் என்னன்னா பழங்கள் சேர்த்துறது. ஸோ ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஆக்டிவ் கண்டென்ட் நிறைய கிடைக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு அப்புறமாச்சு கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் அதை பண்ணும். நீங்க அந்த டயத்துல அந்த புண்ணு இருக்கிற நேரத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா எகைன் அது குளுக்கோஸ் ஃபார்மேட் தான் கிடைக்குமே தவிர கிளைக்கோஜன் ஃபார்மேட் ஆகாது. கிளைக்கோஜன்ங்கிறது உடம்பே சேர்த்தக்கூடிய விஷயம். ஸோ உடம்பு அக்கௌண்ட்ல வரக்கூடிய பணத்தை மட்டும்தான் எடுக்குமே தவிர அன்அக்கௌண்ட்ல வர கரன்சி தொடவே தொடாது, பிளாக் மணி தொடாது. நீங்க இன்சுலின் போட்டு எடுக்கிற குளுக்கோஸ் எல்லாம் பிளாக் மணி அதை எடுக்கவே எடுக்காது. ஒயிட் மணி வரணும். அப்ப ஒயிட் மணி எப்படி உற்பத்தி பண்றதுங்கிறத கேள்வி. அதுக்குதான் நிறைய பழங்களை சாப்பிட்டு வேகமா அவரோட உடம்புல சுகர் வேல்யூ கூட்டி அதுவே ஃபில்டர் பண்ணி கிளைக்கோஜனா மாறும்போது என்ன ஆகும்னா அந்த சுகர் வேல்யூ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த டைம் வரைக்கும் அவர் டேப்லெட்டோ இன்சுலினோ இதோ போட்டுக்கிட்டோம். ஒண்ணுமே நீங்க போட்டு வேண்டான்ட்டு கூட சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு மன திருப்தி இருக்கும், கொஞ்சம் அது மேல நம்பிக்கை இருக்கும், செய்வாரு. பட் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய மேஜிக் பண்ணும். அதனாலதான் இப்ப இவங்க முன்னாடி ராணி மேடம் சொல்லும் போது ஃப்ரூட்ஸே எடுத்துக்க மாட்டேங்கிறாருன்னா நம்ம எந்த தலைகளா என்னன்னாலும் நம்ம அவரை கியூர் பண்ணி வெளியே கூட்டிட்டு வர முடியாது. ஓகேங்களா சுமலதா ஓகே மேடம்? சார். ஓகே சார். வேற ஏதாவது சந்தேகம்? ஆமாங்க சார். சார் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இப்ப எடுத்து சொல்லணும்னா எந்த மாதிரி அளவு சொல்லலாங்க சார்? ஒரு நாளைக்கு அளவே எவ்வளவு இல்லம்மா, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட சாப்பிடணும்? சொல்லி சொல்லிடுங்கம்மா, அவ்வளவுதான். இல்ல நிறைய அவ்வளவுதானா? சும்மா ஒரு பழம் அரை பழம் எல்லாம் சாப்பிட்டா பத்தாது. அவங்க உடம்புல 50 to 60% நம்ம ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்க வேண்டி இருக்கும். அவங்க நேச்சுரா ஓகே. ஃபுட்டு பார்த்துக்கோங்க. வீட்டுல இருக்கிற ஓகே பீப்புளா சார். இருந்தா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு சொல்லுங்க. வெளியே டிராவல் எல்லாம் நிறைய கனெக்ட் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதிகமாகும், கூட ஃபுட்டும் சேர்த்துக்க சொல்லுங்க. பத்தாது அவங்களுக்கு, ஏன்னா அலைச்சல் இருக்கிறவங்களுக்கு பத்தாது. அதே மாதிரி ஓகே. இல்லைங்க ஜீரணம் சார், ரொம்ப அவங்க வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஓகே சார். இல்ல நீங்க பேசிடுங்களா? சார் ஓகே சார். அந்த பேஷண்ட் வந்து 55 இயர்ஸ்ங்க சார். லேடி வீட்ல தான் இருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. ஸோ அதனால ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாவே எடுத்துக்க சொல்றாங்க சார். ஓகே, இப்ப நான் சொல்ற பேட்டர்ன் வந்து ஒருத்தருக்கான ப்ரொசீஜர் கிடையாது. உங்கள்ட்ட வரக்கூடிய ஓகே எந்த சார். ஓகே. பேஷண்டா இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே அதனால அந்த சார். ஒருத்தர்ல ஓகே. மட்டும் மனசுல வச்சுக்க வேண்டாம். நமக்கு யார் வந்தாலும் இந்த ப்ரொசீஜர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப வந்து ஓகே சார். நமக்கு வந்து ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களோட சூழ்நிலை பார்த்துக்கோங்க. வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிற பெண்களும், சப்போஸ் அவங்க வீட்டுல ஒரு டெலிவரிக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சூழல் வேற. பேரம்பேத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கிறாங்க, சூழல் வேற. அவங்க தான் மெயின் கிச்சன் மெயின்டைன் பண்றாங்க, வீட்டுக்குள்ள 6-7 பேர் இருக்கிறாங்க, சூழல் வேற. அதே வீட்டுல ஒரு ஹெல்த் சீக்கர் பேஷண்டா ஒருத்தர் படுத்திருக்காங்க அப்படின்னா சூழல் வேற. அப்போ ஒருத்தங்க வீட்டுல இருக்கிறாங்க சொன்னா கூட நீங்க வீட்டோட ஹிஸ்டரி வாங்கிட்டு தான் டயட் கொடுக்க முடியும். ஓகே. அதே மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து வெளியே இருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பார்த்துக்கோங்க. அதிகமா வெளியே ஓட்டம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி வேணும்.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஃப்ரூட்ஸோட ஃபுட்டு கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லுங்க. இல்ல கமிட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது, நான் என்ன மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னா மார்னிங் டாஸ்க் ஃபுல்லாவே ஃப்ரூட்ஸாவே கொடுத்துட்டு மதியானம் கொஞ்சம் ஏர்லி லஞ்சுக்கு வர சொல்லிடுங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல மத்த பீப்புளா இருந்தாங்கன்னா 3 வேளையும் முடியும்னு சொன்னா ஒரு 50 to 40% ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ரிமைனிங் ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி ஃப்ரூட்ஸ் அப்படியே பர்டிகுலரா ஒரு நேரத்துல சேர்த்துறத 3 வேளையை பிரிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்க சொல்லுங்க. அப்படி சேர்த்துட்டு வந்தா அட்லீஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பாடியில வந்து இந்த கிளைக்கோஜன் சேர்த்துறதை அதிகப்படுத்தலாம். மெயினா கிளைக்கோஜன் தான் நம்ம டார்கெட். அதை சேர்த்தலாம். அதை சேர்த்தறதுக்காக நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிதான் ஆகணும். அது சேர்த்துல சொன்னா ஆக்டிவ் குளுக்கோஸ் வேணும். ஆக்டிவ் குளுக்கோஸ் வேணும்னா ஃப்ரூட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு அது கிடைக்கும். இதுதான் நம்ம கண்டக்ட் டாபிக்கே இவ்வளவுதான். அதுக்கு வந்து அவங்களோட மனக்கவலை குறைக்கிறது இதெல்லாம் வந்து சைட்ல வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு சாப்பாடை கட் பண்ணி ஒரு வேலை இருக்க முடியுது அப்படின்னா ஓகே கிளைக்கோஜன் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, தைரியமா வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் நல்லா தானாவே ஆறிடும் சொல்லிடலாம். அந்த ஒரு வேளை சாப்பாடு என்னால டாலரேட் பண்ண முடியல சார் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு வந்து டெம்பரரி அவங்க போய் ஆயின்மெண்ட் போடுறது மற்றதெல்லாம் போட்டுக்க சொல்லிடுங்க, வேற வழி இல்லை. போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். எல்லாத்தையும் நம்மளே சரி பண்ணலாம்னு முயற்சி பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி ஓகே ஆச்சுன்னா தைரியமா சொல்லலாம், கொஞ்சம் சீக்கிரம் ஹீல் ஆயிடும், தைரியமா இருக்குன்னு சொல்லி அப்புறம் சொல்லலாம். ஓகே சார். ஓகே, சரிப்பா. தேங்க்யூ சார். சார் 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 ஒரு சொல்லுங்கம்மா. கேள்வி கேட்கலாமா சார்? அப்போ நார்மலா வந்து கிளைகோஜன் வந்து சஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து டயர்ட்னஸ்ங்கிறது இருக்காதுல்ல சார்? ஹலோ. கண்டிப்பாம்மா டைனஸ் வராது. டயர்ட்னஸ் வந்து வராது இல்ல சார்? அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிளைகோஜன் வந்து சஃபிஷியண்டா இருக்குன்னு இல்லைங்களா சார்? ஆமா கிளைக்கோஜன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், சஃபிஷியண்டா இருக்கான்னு தெரியாது, இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே 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 சார். அதுக்கப்புறம் அதை என்ஹான்ஸ் பண்ற வேலையை உடம்பு பார்த்துக்கும். அது எவ்வளவு எக்ஸஸ் சரிங்க ஆக்டிவ் குளுக்கோஸ் இருந்தாலும் கிளைக்கோஜன் தான் அதுக்கு வழி. இன்ஆக்டிவா இருந்தா வெளியே தள்ளுறதா அதனோட வழி. இதுதான் அதுக்கு தெரிஞ்ச 2 ப்ரொசீஜர். நம்ம ஆக்டிவா அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஃபோக்கஸ் பண்ணாலே அவங்கள வந்து சரிப்படுத்திடலாம். பட் ஜஸ்ட் லைக் தட் வந்து இவங்களை கடந்து போக முடியாது. நமக்கு நிறைய பொறுமை வேணும், அவங்களுக்கும் நிறைய பொறுமை வேணும். ஆமா ஆமா சார். அதனாலதான் நம்ம வந்து இந்த டாபிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாதான் இல்ல நீங்க டேப்லெட் எடுக்கலாம் எடுத்துக்கோங்க, இன்சுலின் போனா போட்டுக்கோங்க சொல்ல முடியும். நம்ம இன்சுலினுக்கோ டேப்லெட்டுக்கோ சண்டை போடுறது நேரத்துல அவங்கள மத்த டைமென்ஷன்ல மாத்துறதுக்கு முயற்சி எடுத்தா போதும். நிறைய பேர் வந்து என்னன்னா சரிங்க ஜஸ்ட் லைக் தான் நீங்க மருந்தை விட்டுருங்க, இன்சுலினை விட்டுருங்கன்னு சொல்லும் போது இப்ப அவர்கிட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளுக்கோஸ் இருக்குது, அது முழுக்க இன்ஆக்டிவ் தான் இருக்குது. பட் நீங்க டேப்லெட் போடல இன்சுலின் போடலன்னா அது இன்ஆக்டிவ் உள்ள போகலன்னா என்ன ஆகும், மயக்க நிலைக்கு போயிடுவாரு. அப்போ சரி மயக்க சரி நிலைமைக்கு போயிடும் என்ன ஆகும், டெஸ்ட் எடுக்கும்போது கூட இருக்குது உள்ள போகலன்னும் போது என்ன ஆகும், ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னா எங்க டெஸ்ட்டுக்கு போனாலும் அல்லது ஹாஸ்பிட்டல் போனாலும் என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் மடத்தனமா ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே சார். சார் ஒரு ஓகேம்மா. டவுட்டுங்க சார். சொல்லுங்கம்மா. சார் அந்த ஃப்ரூட்ஸ் சொல்றீங்களாங்க சார், அதுல வந்து பர்டிகுலரா இது எடுக்கணும், இல்ல இந்த ஃப்ரூட் வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காங்க சார்? இது வந்து மாடர்ன் சயின்ஸ் பாக்குற பார்வை வந்து என்னன்னா எதுல எல்லாம் குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கோ, ஃப்ரக்டோஸ் அதிகமா இருக்கு, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் வேண்டாம் அப்படின்னா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சுகர் வேல்யூ கூடிரும். சுகர் வேல்யூ கூடிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம், புண்ணாச்சுன்னா சரியாகாது. இந்த 3 பேராமீட்டர் அதிகமா சொல்லுவாங்க பிகாஸ் ஆஃப் சுகர். நம்மளோட பாயிண்ட்ல அது ஆக்டிவா இன்ஆக்டிவாங்கிற பேராமீட்டர் பிரிக்கிறதுனால தைரியமா பழங்கள் நிறைய சாப்பிட சொல்லுங்க. அது முழுக்க முழுக்க அதிகமான இது இந்த பர்டிகுலரா மாம்பழம் மாதிரி ஃப்ளஷியா இருக்கிற மாதிரி சாப்பிட சொல்லுங்க. அது எல்லாமே சீக்கிரமா குளுக்கோஸ் உற்பத்தி பண்ணி பிளட்டுக்குள்ள போய் சீக்கிரமா வெளியே போகிறது, அதாவது என்ன சொல்றது, கிளைகோஜன் ஃபார்மேட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணுதா இல்லையா பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது பிளட் டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க. பிளட் டெஸ்ட்ல கூட காமிக்குது, யூரின் டெஸ்ட்ல நில் காமிக்குது அப்படின்னா டெஃபினட்டா இது ஆக்டிவ் குளுக்கோஸ் தான். அப்ப அதனோட ஓன் டைம் எடுத்துக்கும். நீங்க நினைக்கிற நைட்டோட நைட்டா உட்காந்து
நம்ம கதவை பிரிச்சு வேலை செய்யற மாதிரி எல்லாம் அது வேகமா வேலை செய்யாது, மெதுவா தான் செய்யணும். லிவரோட ஒர்க் அது மெதுவா நைட் டைம் செஞ்சு செஞ்சு அதை வந்து படிப்படியா குளுக்கோஸ்ல இருந்து கிளைக்கோஜன்கிற ஃபார்மேட்டை மாத்தி அது கூட என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் காம்பவுண்ட் ஆட் பண்ணி பத்திரமா நம்மளோட மசில்ஸோட லேயர்ல சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு சுகர் ஏறி அப்படியே இறங்கும். அப்பவும் அந்த யூரின் சுகர் குறையாம யூரின் சுகர் இல்லாமயே இருக்கும். அப்ப ஏறி இறங்க ஆரம்பிக்கும் போது அது மாறிட்டு இருக்கு தெரியும். அப்ப அந்த டயத்துல நீங்க ஒரு ஃபாஸ்டிங் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபாஸ்டிங் போட்டு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுவாரு. சார் எனக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணா சார் பசி வரல தாங்கிட்டேன் அப்படிம்பாரு. தாங்கிக்கிறதுங்கிற காரணம் இந்த கிளைக்கோஜன் தான். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிளைக்கோஜன் அப்பப்போ எடுத்து பழகணும். அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேன்மொழி 9:32 வேற ஏதாவது ஆயிடுச்சு. சந்தேகங்கள் இருக்குங்களா? ஆமாங்க மேம். இன்னும் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க சார். சரி வேகமா கேட்டுக்கலாம். ஓகே. பிரேமா மேம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் குட் ஈவினிங். சார் இப்போ இது வந்து ஜெனட்டிக்கா சொல்றாங்களே சார், பேரண்ட் இப்போ என்னுடைய அப்பா அம்மாக்கு இருந்தா இப்ப எனக்கு வரும், எனக்கு இருந்தா என் குழந்தைக்கு வரும், அது எந்த மாதிரி சார் அது ரியாக்ட் ஆகுது? நீங்க இந்த பெண்களின் 7 பருவங்கள் படிச்சுட்டீங்களா? படிச்சுட்டேன் சார். பெண்களின் 7 பருவங்கள்ல நம்ம வந்து கரெக்டா இது பண்ணிக்கிறோம். பேரண்டேல இருந்து எப்ப வரும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுல வரும். யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணுங்கம்மா. சார் அவங்களோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் தாங்க சார். பிரேமா மேம். ஓகே ஓகே நான் மியூட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து பொதுவா வந்து பேரண்டேல இருந்து வரும்போது நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ்க்குள்ள அந்த சிம்டம் வர்றது இதுதான் வந்து நம்ம சைல்ட்ல வரக்கூடிய டயபெட்டிக்கோட சிம்டமா இருக்கும். பேரண்ட்ஸ்ல இருந்துச்சு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் 7 இயர் அவங்க ஒர்க் பண்றது வந்து யாரோட எனர்ஜியை ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸோட எனர்ஜி வச்சுதான் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததுதான் இவங்க காயின் கன்வர்ஷன் நடக்குதுங்கிறத நம்ம அந்த 7 ஸ்டேஜஸ் ஆஃப் உமன் அப்படிங்கிறதுல நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சவங்களுக்கு கிளியரா புரியும். அந்த ஸ்டேஜ்ல ஒருத்தருக்கு வருது சொன்னா தட் மேபி பேரண்டேல இருக்கலாம். பட் ஈவன் தான் அப்படி இருந்தாலும் அந்த 7 or 8 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் உடம்பு தன்னைத்தானே கரெக்ட் பண்றதுக்கு தான் அந்த காயின் எடுத்து வச்சு செலவு பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கிறோம். சில்வர் காயின் எடுத்து வேலை செய்யும்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப அந்த சில்வர் காயின் ஏற்கனவே அந்த 7 வச்சிருந்துச்சுன்னா அடுத்த 7 இயர்ஸ்க்குள்ள அந்த உடம்புல இருக்கக்கூடிய டயபெட்டிக் சிம்டம் தானா மறைஞ்சிரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட்ல அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய கேஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுனாலும் அது 7 வருஷங்களுக்கு சிரமமா இருந்தா கூட அதுக்கடுத்த 7 வருஷத்துல கண்டிப்பா மாறிடும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 7 வருஷத்துல திருப்பி ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா இப்ப அப்பா அம்மாக்கு இருந்தா எனக்கு வருமா அப்படின்னா டெஃபினட்டா வரணுங்கிற கேரண்டி கிடையாது. ஓகே, கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஜெனட்டிக்கல் டிஸார்டரா அதுவும் கிடையாது. ஓகே, இது பியூர்லி கியூரபிள். ஜெனட்டிக்கல் டிஸார்டர்னா கியூர் பண்ண முடியாது. நம்ம இதுக்கு ஈவன் ஜெனட்டிக்கல் டிஸார்டர் சொல்லிட்டு இல்ல பேரண்ட்ஸ்ல இருந்து வந்தனால உங்களுக்கு ஹெரிடிட்டியா வந்திருக்கு சொன்னா கூட அப்புறம் எப்படி அவங்க கியூர் ஆனாங்க அப்படின்னா அது வந்து இதுல இந்த கேட்டகரி இல்ல. ஆனா இப்ப அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்திருக்கு, அப்பாவுக்கு இருந்திருக்கு, எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டா எடுத்துட்டு வந்த பேஷண்ட்ஸ் கூட நார்மல் பண்ணி பார்த்துருக்கிறோம். அதனால எப்பவுமே ஒரு டிசீஸ் வந்து கேரி ஓவர் பண்ணாது, அந்த ஸ்டைல் கேரி ஓவர் பண்ணும். அப்பா தூங்கும் போது கால் மேல கால் தூங்கினா பையன் கால் மேல கால் போட்டு தூங்குறது, அந்த பேசுற ஸ்லாங் ஸ்டைலு, அவனோட நட அப்பா மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வருமே தவிர பொதுவாக டிசீஸ் வந்து கேரி ஓவர் ஆகாது. அது பொதுவாக மாடர்ன் சயின்ஸ் ரொம்பவும் அதை இது பண்றதுனால நம்ம வந்து அதுல ஆர்கியூ பண்ண வேண்டாம். வந்தா நம்ம கியூர் பண்ணி காமிச்சிட்டு போகலாம். வேற அடுத்தது யாரோ இன்னொருத்தங்க இருக்காங்க. கீதா தேவி மேடம் லைன்ல இருக்காங்க. கீதா தேவி மேம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம், சொல்லுங்க. சார் ஒரு பேஷண்ட் வந்து திடீர்னு அடிக்கடிக்கு சுகர் லெவல் கம்மி ஆயிடுதான் சார், 65 வந்தது. ஸோ அவங்க பேஷண்ட் 5 இயர்ஸா இன்சுலின் போட்டு இருக்காரு. கேக்குதுங்களா சார்? 5 இயர்ஸ் இன்சுலின் போட்டுருக்காரு சார். 12 பாயிண்ட் போடுறாரு. இப்போ வந்து நல்லா சாப்பிட்றாரு, ஆனா கரெக்டா டைம் சாப்பிட்றாரு. ஃபர்ஸ்ட் பசிக்குள்ளேயே சாப்பிட்டுருவாரு. கரெக்டா கண்டினியூ சாப்பிட்டு தான் இருக்காரு. அப்போ கூட வந்து மயக்கம் வந்துருது சார். அவர் செக் பண்ணா சுகர் லெவல் வந்து 65 தான் காமிக்குது அவங்களுக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன சாப்பிடலாம்? அது சுகர் லெவல் எப்படி கம்மியாக சொல்லலாமா இல்ல? இல்ல சுகர் வேல்யூ எவ்வளவு காமிக்குதுன்னு சொன்னீங்க? 65 சார்.
வெறும் 65. 65-ஆ? ஆமா ஆமா. 65 போட்டா இன்சுலின் போட விட மாட்டாங்களே, அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்களே. ஸ்வெட்டிங் ஆயிடுது ஃபுல்லா, அவருக்கு பாடி ஃபுல்லா ஸ்வெட்டிங் ஆயிடுதான். பட் இன்சுலின் இல்ல வந்து இல்ல செக் பண்ணி பாக்குறாங்க, வீட்லயே செக் பண்ணி பார்த்தா 65 காமிக்குது. அப்ப உடனே சாப்பிடுறாங்க, திருப்பி சாப்பிடுறாங்க, சாப்பிடணும் நியூட்ரிஷனே சாப்பிட்டுனே இருக்காங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. சாப்பிடல, சாப்பிட்டாவே எனக்கு கம்மியாயிடுது, சாப்பிடலாம் எனக்கு இருக்கா சுத்தமா இருக்காது, பயத்துல சாப்பிடுறாங்க நாளைக்கு. இல்ல இல்ல கீதா தேவி மேடம், ஒரு விஷயத்த கிளியர் பண்ணுங்க. அவருக்கு சுகர் வேல்யூ டெஸ்ட் பண்ணா 65 தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டா அவங்க டயபெட்டாலஜிஸ்ட் வந்து சுகர் இன்சுலின் போட பர்மிட் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அவருக்கு எப்படி அப்புறம் இன்சுலின் அவரே போட்டுக்கிறாரா இல்ல போய் செக் பண்ணிட்டு வந்து போட்டுக்கிறாரா? செக் பண்றாங்க சார், மந்த்லி ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டு செக் பண்ணிக்கிறாரு. ஆனா இன்சுலின் மயக்க வர சொல்ல மட்டும் 65 ஆகுது சார். நார்மலா இன்சுலின் செக் பண்ணா வந்து 180, 150, 160 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு நார்மலா. அடிக்கடிக்கு மயக்கம் வருது, மயக்கம் வர சொல்ல அப்ப மட்டும் 65 ஆயிடுது. அப்ப செக் பண்றாரு வீட்லயே வச்சுட்டு மிஷினை. அப்ப அவருக்கு மயக்கம் வர சமயத்துல ரொம்ப லோ சுகர் ஆயிடுதுங்கிறீங்க. சுகர் ஆயிடுது 65, ஆமா 65, 70 தான் காமிக்குது. இப்பெல்லாம் வீக்லி ஒன்ஸே வந்துதான், முதல்ல இப்பதான் வரும், இப்ப வீக்லி ஒன்ஸே வருது அடிக்கடிக்கு. இல்ல அப்படின்னா அவரோட சுகர் போடக்கூடிய இன்சுலின் வந்து குறைச்சிக்கலாமே, எதுக்கு அப்புறம் அவ்வளவு இன்சுலின் போடுறாரு? அது சொன்னா கேட்க மாட்டாங்க சார். இது வந்து இல்ல நம்ம சொல்ல வேண்டாம். இப்ப இத வந்து அவர் அந்த டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா? பண்ணாலும் தெரியல சார், எனக்கு சொல்ல எதுவும் டீடைல்ஸ்லாம் எனக்கு இது மாதிரி என்கிட்ட சொன்னாரு, இது மாதிரி டீடைல்ஸ். இல்ல தயவு செய்து அவரை டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க. இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிடும், இந்த மாதிரி இருந்தா கிரிட்டிக்கல் ஆயிடும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ரொம்பவும் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு சொன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, சரிங்களா? அதனால வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவரோட வேல்யூக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சுகரோடது வந்து இவர் 3 மாசத்துக்கு இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை போய் அவரை பார்த்து சொல்லுங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு 2-3 தடவை வந்துருச்சு சொன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் வந்து போடக்கூடிய டோசேஜை குறைச்சிடுவாங்க. குறைக்கட்டும், குறைச்சிட்டு அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் டேப்லெட் கொண்டு வந்து கொடுத்துட்டா கூட டேப்லெட் கொஞ்ச நாளைக்கு போடட்டும், சரிங்களா? வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா நிறைய படபடப்பெல்லாம் கடகடன்னு கூட்டிடும், நெஞ்சு படபடப்பு இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்வெட்டிங் குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்குமா, ஸ்வெட்டிங் அவ்வளவு ஸ்வெட்டிங் வருதா சார், அதான் சொன்னாரு. அது வந்து ஒரு தடவை 2 தடவைனா ஓகே, நிறைய தடவை வந்துச்சுன்னா அதை இமீடியட்டா டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி கொடுத்துரும், அது கொலாப்ஸ் ஆயிடும். அதனாலதான் அதை ஹேண்டில் பண்ணும்போது அவங்கள கேர்ஃபுல்லா பண்ணணும். நம்ம சொல்லணும்ங்கிறது இல்ல, நீங்க அவர்கிட்டயே டீட்டெயிலா கன்சல்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை வருது அப்படி சொல்ல சொல்லி சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு அதை மாத்திரக்கு என்ன முயற்சி இருக்கோ அதை முயற்சி பண்ணட்டும். சரிங்க சார். ஓகே சார். சரிம்மா. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். கீதா தேவி மேடம் சார், ஒரு நிமிஷம் பேசலாமா சார்? கீதா தேவி மேடம் அவங்க உங்களோட ரிலேஷனா மேம்? மேடம் கீதா தேவி மேடம் சார் ரிலேஷன் பண்ணிட்டு பேசுங்க. கீதா மேம் அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதுங்களா மேம்? எஸ் மேம், அவ ரிலேஷன் தான் மேம் எனக்கு. சரி, இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தா நம்மளை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. பட் வேற விதமா நெகட்டிவ்ங்கிற மாதிரி வரும்போது அது சொந்த பந்தங்கள் சொல்லும்போது இன்னும் மோஸ்ட்லி நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அது ஏன்னா அனுபவத்தினால பேசுறேன் மேம். சரி ஓகே மேம். அதுதான் எனக்கும் ஏன் சுகர் கம்மியாகுதுன்னு இதுக்கு சொல்றேன். அடிக்கடிக்கு இப்போ வர ஸ்டார்ட் பண்ணி சொன்னோன்னே எனக்கு சரி சுகர் லெவலோட நார்மல் இன்சுலினால சுரக்குதா, பட் ஃப்ரூட் எடுத்துக்கிறாரு, பட் சாப்பிடுவாரு. மேம் கோஆபரேட் பண்ற இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தடவை சார் கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். ஓகே மேம், நான் சொல்லி பார்க்கறேன். ஆமா, மகேஷ் சார் கிட்ட டைரக்டா ஒண்ணு இது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கன்சல்டிங் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு கூட நான் நல்லாகணும் நினைப்பு இருந்தா மட்டும்தான், சரிங்களா? ஓகே இது கோத்து விடுறதுக்கு அங்க இருந்து இல்ல சார் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்குது, இல்ல கோத்து வர விடுறதுக்கு அந்த வேலையே இல்ல. கீதா மேடம் நீங்களே பாத்துருங்க, இவ்வளவுதான் கான்செப்ட். எல்லாம் எங்கிட்ட பேசினாலும் இதான் கான்செப்ட், உங்கள்கிட்ட பேசினாலும் இதான் கான்செப்ட். அவங்க வந்து கால் பண்றேன் சார் நானு. இல்ல போடக்கூடிய இன்சுலினை மட்டும் செட் பண்ண சொல்லுங்க மேடம், அவ்வளவு தேவை.
அதை ம். செக் பண்ணிட்டு அவங்க பீப்புளையும் வச்சு செக் பண்ண சொல்லுங்க. மாடல் சயின்ஸை ஃபாலோ பண்ணட்டும். அப்ப அவங்க போய் கரெக்ட். சொன்னதுக்கு அப்புறம் அது சொல்லணும். அவங்க சொல்லாம எனக்கு எப்பவும் ஒரு தடவை சுத்துற மாதிரி இருக்குன்னா பத்தாது. சார் வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி தலை சுத்தி விழுகிறேன், தலை சுத்தல் வருது, வேத்து கொட்டுது அப்படின்னா டெஃபினட்டா யாரா இருந்தாலும் அதை பண்ணுவாங்க. அப்படி இல்லை சொன்னா இது டயபெட்டாலஜிஸ்ட மாத்தி ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஷூர். ஓகே, ஏன்னா அந்த தேங்க்யூ ஸோ வேல்யூ மச். நீங்க குறைக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே மேடம். ஓகே சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், சார் தேங்க்யூ சார். ஓகே சார், முடிச்சிடலாமா சார்? முடிச்சுக்கலாம், கண்டிப்பா முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பாவம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 35 40 ஆச்சு சார். ஓகேம்மா, க்ளோஸ் சார் பண்ணலாம். vote of thanks சொல்லி முடிச்சுக்கலாம்ப்பா. தேன்மொழி vote of thanks சொல்லிட்டுமா? சொல்லிடுங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆசான் மகேஷ் சார் வந்து ரொம்ப நல்லா விளக்கமா நமக்கு புரியுற விதத்துல நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சுகரோட அந்த இதை பத்தி ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. சார் இதோடு கூட நிறுத்த போறதில்ல சார். இன்னும் எங்களுடைய டவுட்ஸ் வந்து அப்பப்போ கேள்விகள் வந்துட்டே இருக்கும். எங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துருங்க சார். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு 32லேருந்து 34 பேர் வரைக்கும் இன்னைக்கு இந்த செஷன்ல அட்டன் பண்ணாங்க. அனைவருக்கும் இது வந்து ஒரு நல்ல மெசேஜா கிடைச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தனலட்சுமி மேடம், பாலாஜி சார், தொடர்ந்து பாலாஜி சார் வந்து சண்டே ஆயிடுச்சுனாலே 1 வீக் விட்டு அடுத்த வீக் ஆயிடுச்சுன்னா சாட்டர்டேலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. மேம் இன்னைக்கு என்ன கொடுக்கலாம், திங்கட்கிழமை என்ன கொடுக்கலாம் கேட்டுட்டு மகேஷ் சாரையும் எங்கிட்டையும் கேட்பாங்க, இல்லை சுந்தர சார்கிட்ட கேட்பாங்க. அதனால பாலாஜி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்தது தேன்மொழி, மற்ற அனைத்து ஹீலர்களும் நம்ம கூட மணிகண்டன் அவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுல மிக்க ஆவலாக இருக்காங்க. அதனால் ஏஹெச்ஏ சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் வர்ற வாரம் விட்டு அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு டாபிக் இல்லாட்டி இதோட தொடர்ச்சியோ எப்படின்னு தெரியல. அப்போ நமக்கு என்ன இருக்குதோ அதை கரெக்டாக இயற்கை வந்து கொடுத்துரும். மீண்டும் நம்ம சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி, லாக் அவுட் பண்ணிக்கலாமா?